கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சுவாமி ஐயப்பன் கோவிலுக்கு சென்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு இன்றைக்கு உயர்ந்திருக்கு. கோடிக்கணக்கான மக்கள் ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து ஐயப்பனுடைய சரணங்களை கோஷமிட்டு சபரிமலைக்கு சென்று வருகின்றார்கள். போகின்ற வழியில் தென்காசி மாவட்டம் குற்றாலம் வழியாக வந்து அப்படியே ஆரியங்கா வழியாக சபரிமலைக்கு செல்லுகின்றார்கள். பல நபர்கள் அச்சன் கோயிலுக்கு செல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட அந்த ஐயப்பனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் எனக்கு இருந்தது. அதன்படி இன்றைக்கு தென்காசிக்கு கூட நாளைய தினத்தில் சுவாமி ஐயப்பனுடைய அந்த திரு ஆபரணமானது கேரளாவிலிருந்து எடுத்து வரப்பட்டு தமிழகத்தில் உள்ள முக்கிய ஊர்களுக்கு சென்று அச்சன் கோயிலுக்கு எடுத்து செல்லப்பட்டு அச்சன் கோயிலை வழிபாடு முடித்து மீண்டும் கேரளாவுக்கு கொண்டு வைப்பதற்கான அந்த நாள் நாளைக்கு ஆபரண பெட்டியானது இங்க தென்காசிக்கு வருகை தர இருக்கிறது. இந்த தென்காசிக்கு வருகை தர இருக்கின்ற அந்த ஆபரண பெட்டியை கேரளாவிலிருந்து எடுத்து வரக்கூடிய ஒரு உரிமையை கேரள அரசு நம்முடைய நாடார் சமுதாயத்திற்கு சார்ந்த ஏசிஎஸ் குருசாமி நாடார் அவர்களுக்கு வழங்கியது. அதனால் அவர் காலம் சென்ற பிறகு இப்போது அவருடைய மகன் ஏசிஎஸ்ஜி ஹரிஹரன் நாடார் அவர்கள் தான் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயப்பனுடைய வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மரியாதைக்குரிய அண்ணாச்சி ஹரிஹரன் நாடார் அவர்களை நான் நேரடியாக நானும் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பை சேர்ந்த நம்முடைய பொருளாளர் சுப்பிரமணியன் நாடார் அவர்களும் அவரை போய் அவருடைய இல்லத்தில் நேரடியாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சந்தித்து ஐயப்பனை பற்றியான வரலாறை நாங்கள் தெரிந்து கொண்டோம். நாங்கள் தெரிந்து கொண்ட அந்த வரலாறை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் நான் இதை இந்த பதிவை பதிவு செய்கின்றேன். கிபி 6ஆம் நூற்றாண்டில் அந்த மலைவாழ் மக்களால் தர்ம சாஸ்தாவாக வணங்கப்பட்டிருந்திருக்கிறது. அதன் பிறகு 13வது நூற்றாண்டில் பந்தளம் மகாராஜா அவர்களால் ஐயப்பனாக அதை வழிபட்டிருக்கிறார்கள். 1902வது ஆண்டில் கொச்சி மன்னர் தரகன் அவர்கள் சபரிமலையாக அதை அறிவித்து தொடர்ந்து வழிபட்டு வந்திருக்கின்றார்கள். சபரிமலையை வழிபட்டு வந்த அதன் பிறகு 1933வது ஆண்டில்தான் அந்த சபரிமலை ஐயப்பன் கோவில் மீண்டும் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். ஐயப்பன் கோவிலுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டோம் என்றால் 5 ஐயப்பன் கோவில்கள் இருந்திருக்கிறது. இந்த 5 ஐயப்பன் கோவில்களிலும் சுவாமி பரசுராமர் அவருடைய கையினால் பஞ்சபாசனங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு 5 திருக்கோவில்களில் ஐயப்பனுடைய அந்த திரு விக்கிரத்தை வைத்திருக்கின்றார்கள். ஒன்று சபரிமலையில் இருக்கின்ற ஐயப்பன், எரிமலையில் இருக்கின்ற ஐயப்பன், குளத்துப்புழாவில் இருக்கின்ற ஐயப்பன், ஆரியங்காவில் இருக்கின்ற ஐயப்பன், அச்சன் கோவில் இருக்கின்ற ஐயப்பன். இந்த 5 ஐயப்பன் கோவில்களிலும் சுவாமி பரசுராமர் அவருடைய திருக்கரத்தால் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த திரு விக்கிரகமானது வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. 1952வது ஆண்டில் சபரிமலையில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தின் காரணமாக அங்கு பரசுராமர் கையினால் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த ஐயப்பனுடைய அந்த திருவிக்கிரத்தை மீண்டும் அபிஷேகம் செய்திருக்கிறார்கள். அதே போல எரிமேலிலும் குளத்துப்புழாவிலும் கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அந்த ஐயப்பன் கோவில் இருந்த அந்த சுவாமி ஐயப்பனுடைய விக்கிரகமானது கொஞ்சம் பழுத அடைஞ்சிருக்கு. அதுக்கு அப்புறமா அந்த விக்கிரகங்களையும் மீண்டும் அபிஷேகம் செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஆரியங்காவில் இருந்த ஐயப்பனுடைய அந்த திருவிக்கிரகமானது திருட்டு போனதாக சொல்லப்படுகிறது. அச்சன் கோவில் இருக்கின்ற ஐயப்பனுடைய அந்த திருவிக்கிரகம் தான் சுவாமி பரசுராமர் அவருடைய திருக்கரத்தால் பஞ்சபாசனங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டதில் இன்றளவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 5 ஐயப்பன் கோவில்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு.
சுவாமி சபரிமலையில் இருக்கின்ற ஐயப்பன் கோவில் கொடிமரம் வைப்பதற்கு முன்பே அச்சன் கோவில் இருக்கின்ற ஐயப்பன் கோவிலுக்கு அந்த காலத்திலேயே கொடிமரத்தை வைத்திருக்கிறார்கள். சபரிமலையில் இருக்கின்ற ஐயப்பன் கோயிலுக்கு புறப்படா சாந்தி நியமிப்பதற்கு முன்னதாகவே அச்சன் கோவில் இருக்கின்ற அந்த ஐயப்பன் கோவிலுக்கு புறப்படா சாந்தி நியமித்திருக்கிறார்கள். இந்த புறப்படா சாந்தி என்றால் என்ன என்றால், நாங்கள் அவரிடத்தில் கேட்கும் போது அவர்களுக்கு சொன்ன ஒரு கருத்து இதெல்லாம். மலைவாழ் மக்கள் மலைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த போது அங்கிருந்த விஷப்பூச்சிகள் அவர்களை ஏதாவது ஒன்று தீண்டிவிட்டால், அச்சன்கோவில் பகுதிகளில் அந்த மக்கள், மலைவாழ் மக்கள் நிறைய அந்த மலையில வாழ்ந்திருக்காங்க. அந்த நேரத்துல அவர்கள் அந்த நேரத்தில் மருத்துவமுக்காக வேற எங்கேயும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இருந்திருக்கு. புறப்படா சாந்தி அங்க நியமிக்கப்பட்டு சபரிமலை ஐயப்பனுக்கு முழு நேரமும் அங்கு அபிஷேகமும் ஆராதனையும் வழிபாடும் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் புறப்படா சாந்தி என்பதை நியமிச்சிருக்காங்க. இந்த புறப்படா சாந்திகள் என்ன செய்வாங்கன்னா, மக்களுக்கு ஏதாவது விஷப்பூச்சிகள் கடிச்சிடுது, மக்களுக்கு உடம்புக்கு சரியில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த புறப்படா சாந்திட்டு தான் வந்து சொல்லுவாங்க. அங்க வந்து அவர்கள் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்த அந்த தீர்த்தம், அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்களை கொடுத்து அதை குணப்படுத்துவார்கள், குணப்படுத்தி இருக்கிறார்கள், குணம் அடைந்திருக்கிறது. இன்றளவும் அந்த நம்பிக்கை அச்சன் கோவில் இருக்கின்ற ஐயப்பனுடைய கோயில்ல இன்றைக்கும் அதை தரிசிப்பவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் 1956 ஆண்டில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுது. இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுகின்ற போது செங்கோட்டை தாலுகா தமிழகத்தோடு இணைக்கப்படுது. ஆரியங்காக்கு இந்த பக்கமா தமிழ்நாட்டோட இணைச்சிருந்தாங்க. அப்படி என்றால் தமிழகத்திற்கு எல்லைக்குள் வந்துதான் எங்க போக முடியும், அச்சன் கோவிலுக்கு போக முடியும். அப்ப கேரள அரசு என்ன பண்ணுதுன்னா, 1956 இருந்து 1990 வரைக்கும் கேரளாவில் உள்ள காவல்துறையுடைய ஒத்துழைப்போடு மன்னர்கள் வழிவந்தவர்கள் அந்த ஐயப்பனுடைய ஆபரண பெட்டகத்தை எடுத்து வந்து அவர்களுக்கு வீரர்கள் புடைசூட பாதுகாப்போடு வந்து எங்க புனலூர்ல இருந்து ஆரம்பிச்சு தெம்மலை, ஆரியங்காவு வழியாக செங்கோட்டை, புளியரை, செங்கோட்டை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்பொழி, இந்த வழியாக அச்சன்கோவில் சென்றிருக்கிறார்கள். 1990க்கு பிறகு 90வது ஆண்டில் கேரள அரசு ஒரு முடிவெடுக்கு. இங்க இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய ஆபரண பெட்டகத்தை நாமளே இங்கிருந்து எடுத்துட்டு போய் அங்க போய் இங்க போய் இப்படிலாம் வர வேண்டி இருக்கு. அதனால தமிழகத்தில் இந்த பொறுப்பை யாரிடத்தாலும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்காங்க. அந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அங்க ஒரு பிரச்சனைகள் உருவாகுது. என்ன பிரச்சனை உருவாகுது அப்படின்னா, ஐயப்பனுடைய ஆபரண பெட்டகத்தை மன்னர்களுடைய வழி வந்தவர்கள் தான் அந்த ஐயப்பனுடைய ஆபரணத்தை எடுத்து வர வேண்டும் இப்படின்னு அந்த காலத்திலேயே ஒரு விதிமுறையை வகுத்து வச்சிருக்காங்க. அப்போ கேரள அரசு என்ன சொல்றது, நீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர்கிட்ட நம்ம கொடுக்கும்போது அவர்கள் அந்த நாட்டில் மன்னர்களுடைய வழி வந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னாவே கேரளாக்காரங்க நம்மளை பத்தி பேசும்போது, இந்த பகுதி மக்களை பத்தி பேசும்போது பாண்டி மவனே அப்படிதான் பேசுவாங்க. எனது பாண்டிய நாடாக இருந்த காரணத்தினால். அப்ப இந்த பாண்டிய நாட்டினுடைய மன்னருடைய வழிமரபாக இருக்கக்கூடியவர்கள் யார் இருக்கா, அப்ப அங்க யாராவது ஒரு அங்கீகாரத்துல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேரள அரசு ஆய்வு செய்கிறது. அந்த நேரத்தில் தென்காசியிலுடைய நாடார் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் தான் ACS குருசாமி நாடார் அவர்கள். இந்த ACS குருசாமி நாடார் அவர்கள் தென்காசி நாடார் சங்கத்தில் இருந்திருக்கிறார்கள். தென்காசி காசி விஸ்வநாத திருக்கோவிலுடைய அறங்காவல் குழுவில் இருந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு தரப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அவர்கள். அப்போ கேரள அரசு தென்காசிக்கு வந்து விசாரிக்கும் போது, பாண்டிய மன்னர்களுடைய வழித்தோன்றல்கள் என்றால் யார் என்று சொன்னா இன்னைக்கு நாடார்களைத்தான் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த நாடார்கள்ல இங்க யார் இங்க பெரிய ஆளா இருக்காங்க, என்ன பண்ணுதாங்கன்னு பார்த்துட்டு ACS குருசாமி நாடார் அவர்களிடத்தில் இந்த ஐயப்பனுடைய ஆபரண பெட்டகத்தை கேரளாவில் இருந்து எடுத்துட்டு வந்து அச்சன் கோயிலுக்க அந்த ஐயப்பனுடைய கோவிலுக்கு எடுத்து சென்று அங்கு சாத்தி அங்க வந்து வழிபாடு செய்துவிட்டு மீண்டும் கேரளாவில் கொண்டு ஒப்படைக்கணும். அந்த பொறுப்பை அவரிடத்துல கேரள அரசு ஒப்படைக்கிறது. கேரள அரசு ஒப்படைச்ச உடனே இவங்க என்ன பண்ணுதாங்க, மீண்டும் இந்த கேரள அரசு எந்த வழியா வந்துச்சோ அதே வழிதான் வர முடியும், வேற வழியெல்லாம் கொண்டு வர முடியாது.
அப்ப புனலூர்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோவில்ல அந்த பெட்டகம் இருக்கு. அங்க போய் குருசாமி நாடார் அவர்கள் கையெழுத்து போடணும். அந்த பெட்டகத்தை எடுத்துட்டு வரணும். வழிநெடுக்கும் வருவாங்க. செங்கோட்டை வழியாக, பண்பொழி வழியாக அச்சன் கோவிலுக்கு கொண்டு ஐயப்பனுக்கு அதை சாத்தி வழிபாடு செய்துவிட்டு மீண்டும் அங்கு சென்று ஒப்படைத்தார்கள். இப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது 1991 குருசாமி நாடார் அவர்கள் அந்த கேரள அரசிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதாவது தென்காசியை சேர்ந்த பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுடைய அந்த ராஜகோபுரமானது இப்போது இடிஞ்சு கிடந்து கட்டியாச்சு. தமிழகத்தை சேர்ந்த முடிசூடா மன்னனாக இருந்த பத்மஸ்ரீ டாக்டர் ப. செவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய வெறும் முயற்சியினால், மிகப்பெரிய ஒரு முயற்சியினால் இன்றைக்கு காசி விஸ்வநாதருடைய திருக்கோவிலானது இன்றைக்கு அந்த ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டு, அந்த கட்டி முடித்து வைத்த பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் அவர்களுக்கு 2ஆம் பராக்கிரம பாண்டியன் என்ற ஒரு பட்டத்தையும் அனைத்து சமுதாய மக்களாலும் அவர்களுக்கு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் வைத்தே பட்டம் சூட்டப்பட்டது. அந்த கட்டி கொடுத்த அந்த கோவிலுக்கும் ஐயப்பன் கோவிலுடைய திரு ஆபரணமானது வர வேண்டும், வந்து இந்த வழியா நாங்க எடுத்துட்டு போறோம், எங்களுக்கு அவருடைய அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி 1991 ஏசிஎஸ் குருசாமி நாடார் அவர்கள் கேரள அரசிட்ட கேட்டு, கேரள அரசு அதுக்கு சம்மதம் தெரிவிக்கி 1991 கேரளாவிலிருந்து தெம்மலை வழியாக ஆரியங்கா, புளியரை, செங்கோட்டை வந்து தென்காசி காசி விஸ்வநாதருடைய திருக்கோவிலுக்கு வந்து, அதற்கு அப்புறமா பார்த்து குத்துக்கல் வலசை, கணக்கப்புள்ள வலசை, பண்பொழி வழியாக அச்சன் கோவிலுக்கு எடுத்து சென்றார்கள். 1992 இந்த சம்பந்தமாக கேரள அரசு அங்க ஒரு குழப்பம் ஏற்படுதுங்க. எப்படி நீங்க வந்து தென்காசிக்கு கொடுக்கறதுக்கு நீங்க அனுமதிக்கலாம், நம்ம செங்கோட்டை வழியா தானே இது வரைக்கும் போகும், நீங்க எப்படி அங்க கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி கேரள அரசு அங்க ஒரு பிரச்சனை உருவான உடனே இந்த விவாதம் சட்டமன்றத்துக்கு போகுது. கேரள சட்டமன்றத்துக்கு. கேரள சட்டமன்றத்தில் ஐயப்பனுடைய ஆபரண பெட்டிகளை எடுத்து வருவதை பற்றி, இதுவரைக்கும் நம்ம யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத பற்றியும் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் நடக்கு. அந்த விவாதத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு என்று சொன்னால், தமிழகத்தை சேர்ந்த ஏசிஎஸ் குருசாமி நாடார் அவர்களும் அவருடைய வழிமரபினர்களும் தான், அவருடைய வாரிசுதாரர்களும் தான் இந்த ஆபரண பெட்டகத்தில் இங்க கையெழுத்து போட்டு எடுத்துட்டு இங்க அப்படியே எடுத்துட்டு போய் வழக்கமா செய்ய வேண்டியதை செய்யணும், வேற யாரும் இதை செய்வதற்கு அனுமதிக்க கூடாது. அதே மாதிரி தென்காசிக்கு இந்த ஆண்டு நீங்க ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, அதனால இனி தென்காசி வழியாகவும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இந்த திரு ஆபரண பெட்டகத்தை எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி கேரள சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் 1992 நிறைவேற்றப்பட்டதாக சொல்லுகிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு கேசிஎஸ் குருசாமி நாடார் அவர்கள் காலம் சென்ற பிறகு இன்னைக்கு அவருடைய வாரிசாக இருக்கக்கூடிய ஹரிஹரன் நாடார் அவர்கள் தான் இன்றைக்கு கேரளா புனலூர் இருக்கின்ற கிருஷ்ணன் கோவில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு பெட்டகத்தில் ஐயப்பனுடைய அந்த ஆபரண பெட்டகத்தில் கையெழுத்து போட்டு அவங்களுடைய தலைமையில அவங்களுடைய சொந்த வாகனத்துல தான் எடுக்கணும். வேற வாடகைக்கு வண்டி பிடிச்சோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவர்களுடைய சொந்த வாகனத்தில் அந்த ஐயப்பனுடைய திரு ஆபரண பெட்டியை அலங்காரத்தோடு அலங்கரிக்கப்பட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த வாகனத்துல இன்றைக்கும் தென்காசி வழியாக எடுத்து செல்கிறார்கள். தென்காசிக்கு ஐயப்பன் அவருடைய ஆபரண பெட்டகம் வருவதற்கு மிகவும் காரணமாக இருந்தவர் நம்முடைய நாடார் சமுதாயத்தை சேர்ந்த குருசாமி நாடார் அவர்கள். எதற்காக நான் இதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய நாடார் சமுதாயத்திற்கு குருசாமி நாடார் அவர்களுடைய குடும்பத்தார்களால் இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு சுவாமி ஐயப்பனுடைய வரலாற்றில் இந்த சமுதாயத்திற்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. அது உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி. அச்சன்கோவில் என்பது தமிழக கேரள எல்லையில், கேரளாவில் தான் இன்றைக்கு இருக்கிறது. தமிழக அந்த எல்லையில இருக்கு. அந்த கோவிலில் இருக்கின்ற அந்த விக்கிரகமானது பரசுராமர் அவருடைய கையினால அபிஷேகம் செய்யப்பட்ட, பஞ்சபாசனத்தால் அபிஷேகம் செய்யப்பட்ட திரு விக்கிரகம் என்று சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி அங்க ஐயப்பன் கோவிலுக்கு எடுத்து வரக்கூடிய அந்த ஆபரண பெட்டகத்துல ஒரு வாள் இருக்கு. அந்த வாள் காந்த மலையில் இருந்து எடுத்து வரப்பட்டதாகவும், அந்த வாளினுடைய அந்த தங்க வாள், அந்த வாளினுடைய எடையானது
ஒரு நேரத்திற்கு ஒரு எடை மாறக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாகவும் ஒரு அதிசயமாகவும் அந்த வாளை பற்றி சொல்லுகின்றார்கள். இப்படி ஐயப்பன் கோவிலுடைய வரலாறை எனக்கு தெரிவித்த நம்முடைய நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஏசிஎஸ் குருசாமி நாடார் அவருடைய தவப்புதல்வர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி ஹரிஹரன் நாடார் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய தினத்தில் 16ஆம் தேதி தென்காசிக்கு அந்த ஐயப்பனுடைய அந்த ஆபரண பெட்டகமானது வர இருக்கிறதாக பத்திரிகைகளில் அறிவித்திருக்கின்றார்கள். ஐயப்ப பக்தர்கள் தென்காசிக்கு வருகை தந்து அந்த ஆபரண பெட்டகத்தை வழிபட்டு நீங்கள் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.